Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் AL3391 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ சப்ஜெக்டோடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் அண்ணா யூனிவர்சிட்டி ரெகுலேஷன் 2021 நவம்பர் டிசம்பர் எக்ஸாமினேஷனுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம் 2025க்கானது. இந்த கொஷின்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக கொஷின் பேப்பரில் கலெக்ட் பண்ணி எது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்களோ அதை தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஆல்ரெடி சார்ட் பண்ணி கொடுத்துருக்கனால செலக்டட் கொஷின்ஸ் தான் இருக்கனால இதில் எதையும் ஒமிட் பண்ணாமல் படிச்சிங்க அப்படின்னா கம்பல்சரி பாஸ் ஆகலாம், நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம முருகன் டெக்வல் சேனலில் உங்களுக்கு AL3391 இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு சிலபஸில் இருக்க எல்லா டாபிக்ஸ்க்குமே நான் எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்டோட லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? எந்த டவுட்னாலுமே நீங்கள் அந்த வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாப்பிக்கோட எக்ஸ்பிளனேஷன்ஸுமே இருக்கும். இப்போ வாங்க யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூனிட் 1 பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் ஏஜென்ட். இதில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்னா இது எல்லாமே உங்களுக்கு தியரி தான். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஏஜென்ட் அண்ட் என்விரான்மெண்ட்ஸ் வந்து படிச்சோம்னாலே நம்ம கம்பல்சரி ஒரு கொஷின் நல்லா தெளிவாக இதுவாயிடலாம். அடுத்து ப்ராப்ளம் சால்விங் ஏஜென்ட்டும் சர்ச் அல்காரிதமும் அதில் அன்இன்ஃபார்ம்டு சர்ச். ஓகேவா? அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அதுக்கான சம்ஸ் ஒரு தடவை போட்டு பார்த்தீங்கன்னாலே போதும். இதை படித்தோன்னா யூனிட் 1 கவர் ஆகிடும். நெக்ஸ்ட் யூனிட் 2 பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங். ப்ராப்ளம் சால்விங்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா யூரிஸ்டிக் சர்ச் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஹில் கிளைம்பிங் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அந்த தியரி பார்ட். தென் லோக்கல் சர்ச்சும் ஆன்லைன் சர்ச் ஸ்ட்ராட்டஜி. இந்த டாபிக் வரையும் இந்த கொஸ்டின்ஸ் வரையும் படித்தா போதும் யூனிட் 2ல ஒரு கொஸ்டின் அட்டென்ட் பண்ண முடியும். யூனிட் 3 பார்த்தீங்கன்னா கேம் பிளேயிங் அண்ட் சிஎஸ்பி. இதில் இந்த சிஎஸ்பி பார்ட் நீங்கள் ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம். ஓகேவா? அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கான்ஸ்டன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ப்ராப்ளம், அதில் பேக் ட்ராக்கிங் லோக்கல் சர்ச் இருக்கும். தென் கேம் பிளேயிங்கில் ஆல்ஃபா பீட்டா ப்ரூனிங்கும் மான்டி கார்லோ ட்ரீ சர்ச் வந்து பார்ட் சியில் கேட்கக்கூடியது. ஸோ அதை படிச்சுக்கோங்க. தென் மின்மேக்ஸ் கேம் பிளேயிங் பார்த்துக்கோங்க. இந்த டாபிக் வந்து யூனிட் 3ல நீங்கள் கவர் பண்ண வேண்டியது. யூனிட் 4 பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங். லாஜிக்கல் ரீசனிங்கில் ப்ரொபோஷனல் லாஜிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் ஃபர்ஸ்ட் ஆர்டர் லாஜிக் கன்வெர்ட் பண்ணுறது அந்த இதுவும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கன்வர்ஷனும் அதில் அவங்க பார்ட் சியில் கூட கேட்கலாம். தென் ஃபார்வர்ட் செயினிங் பேக்வர்ட் செயினிங் அதில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கணும். ஓகேவா? எப்படி ஃபார்வர்ட் செயினிங் போகிறது பேக்வர்ட் செயினிங் போகிறதுன்னு செம்ம எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. இது யூனிட் 4ல கவர் பண்ணிங்கன்னா ஒரு கொஷின் அட்டென்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் யூனிட் 5 பார்த்தீங்க அப்படின்னா ப்ராபபிலிஸ்டிக் ரீசனிங். இதில் இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா பேசியன் நெட்வொர்க் அண்ட் இன்ஃபரன்ஸும் நேவி பேஸ் மாடலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு கொஷின் தான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இது ரெண்டை படித்தோம் அப்படின்னாலே நம்மளால ஒரு கொஷின் அட்டென்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சப்ஜெக்ட். ரொம்ப ஈஸி பேப்பர் தான். புரிஞ்சுக்கிட்டு மட்டும் படித்தா போதும். எந்த கொஷின் கேட்டாலுமே உங்களால் ஆன்சர்ஸ் அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ நல்லபடியாக புரிஞ்சு படிங்க, மனப்பாடம் மட்டும் பண்ணாதீங்க. எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு டாப்பிக்கும் உங்களுக்கு புரியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸை. முருகன் டெக்வல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷன் அவங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். All the best for your examination. Thank you.